பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியை நிகழ்த்தி இருக்கிறது இந்தியா. உலக அரங்கத்தில் இந்தியா தெரிவித்தது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய தாக்குதலாகவே இதனை பார்க்க வேண்டும் எனவும் அதைத்தான் இந்தியா செய்திருக்கிறது என்பது தொடர்பான அந்த செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்தோம். அதற்கு பிறகாக தொடர்ந்து அடுத்து தொடர் ஆலோசனைகள், அமைச்சர்களை சந்திப்பது, பிரதமர் மோடியுடனான அமைச்சர்கள் சந்திப்பு, தற்போது அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. முன்னதாக பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்திருந்தார், தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்திருந்தார். தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அதாவது நிர்வாக ரீதியாக பார்த்த முப்படைகளின் தளபதி, அவங்களுக்கான கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராகத்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவருடனான பிரதமருடைய சந்திப்பில் என்ன முக்கியமான விவகாரங்கள் பேசப்படலாம், அல்லது இந்த நிகழ்த்தப்பட்ட ஆபரேஷன் தொடர்பாக விவரிக்கப்படுமா, என்ன ஆலோசிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? கௌதமி, நீங்கள் குறிப்பிட்டதை போல முப்படைகளினுடைய தலைவராகவும் குடியரசுத் தலைவரே திகழ்கின்றார். இந்த முப்படைகளும் சேர்ந்துதான் இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக நிகழ்த்தி முடித்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது இதனுடைய அந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் மேற்கொண்டது அங்க இருக்கக்கூடிய மற்ற வீரர்களாக இருந்தாலும், இந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்தது முதற்கொண்டு அத்தனை நடவடிக்கைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி உற்று கவனித்து வந்தார். முக்கியமாக என்ன நடக்கிறது என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அப்படி ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒருவராக பிரதமர் நரேந்திர மோடியும் இருந்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வருகின்றது. எனவே இது இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகவும், மிக துல்லியமாக தகவல்களை உளவுத்துறை சேகரித்து இந்த 9 தீவிரவாத முகாம்களுடைய அந்த நிலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய சுமார் 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றது. எனவே இந்தியாவிற்கு ஒரு சிறு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு ஆறுதலான செய்தி என்று இதனை குறிப்பிடுகிறார்கள். காரணம், கடந்த 22ஆம் தேதி 26 பேர் நம்முடைய எல்லையிலே வைத்து அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே, அதற்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய சம்பவமாகத்தான் இந்த சிந்தூர் ஆபரேஷன் பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஆபரேஷனில் நடத்தப்பட்டது என்னெல்லாம் நடந்திருக்கின்றது, இதற்கு எதிர்வினையாக வேறு என்னெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய ராணுவம் என்ன மாதிரியான இலக்குகளை வைத்து தற்போது பயணித்து வருகின்றது என்ற விவரங்களை ஒரு வார்த்தையாக அறிக்கையாக கொடுப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்கலாம் என்று சொல்கிறார்கள். நாம் காலையிலிருந்தே பார்த்து வருகின்றோம். அமைச்சரவை கூட்டம், அது மட்டும் இல்லாமல் முக்கிய அதிகாரிகளுடனான சந்திப்பு, அதே போல வெளியுறவுத்துறை செயலாளர், பத்திரிகையாளர் சந்திப்பு போன்ற பல விஷயங்கள் இன்று காலை முதலே பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் காலையிலிருந்து நமக்கு தெரிய வந்தாலும் கூட முக்கிய அதிகாரிகள், முக்கிய தலைவர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நேற்று இரவு முதலே கண் உறங்காமல் அவர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை கவனித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக எத்தனை மணிக்கு இங்கிருந்து விமானங்கள், ஆளில்லா ட்ரோன்கள் புறப்பட வேண்டும், எவ்வளவு நேரத்தில் அங்கு சென்று சேரும், எந்தெந்த முகாம்களை தகர்க்க வேண்டும், தகர்த்த பிறகு என்ன மாதிரியான எதிர்நிலை ஆற்ற வேண்டும் போன்ற விஷயங்களை எல்லாம் திட்டமிட்டிருக்கிறார்கள். நாம் முன்பே குறிப்பிட்டது போல 1 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் நள்ளிரவிலே சுமார் 25 நிமிடங்களில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. 25 நிமிடங்களில் இந்த தாக்குதலை நிகழ்த்த வேண்டுமானால் எத்தனை முறை மிக சரியான அந்த ஒத்திகையை பார்த்திருக்க வேண்டும், அந்த இலக்குகளை சென்று சேருவதற்கான அந்த முன்னோட்ட பணிகளை கவனித்திருக்க வேண்டும். அது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய வீரர்கள், அதிகாரிகள் மிக சாதுரியமாக திறம்பட செயலாற்றியிருக்கின்றார்கள். இது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, அருகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் உலக நாடுகள் மத்தியிலும் இந்தியா தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டி இருக்கிறது என்று தான் சொல்கிறார்கள்.